بسم الله الرحمن الرحيم மலக்குகள் மனிதர்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கலாம், வாகன விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் திடீரென்று அவர்கள் தப்பிப்பது, வாகனம் மோதவரும் அவர்கள் விலகி விடுவார்கள். நாம் எதையாவது பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம், ஏதாவது எம்மை நெருங்க வரும், அப்போது பார்த்து நிமிருவோம். அதுவெல்லாம் இயற்கையாக ஏற்படுவதல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் எமக்கு நினைவுபடுத்துவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் 4 மலக்குகளை நிர்ணயிக்கிறான். 2 மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள். 2 மலக்குகள் அவர்களோட இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள். ஒரே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான். அவன் தீமைகளை ஏவுவான், இந்த 2 மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், 3வது முறையும் அவன் வந்தான், என்னிடத்திலே சொன்னான், ஒன்றை நான் கற்றுத்தருகிறேன், அது உனக்கு பலனளிக்கும் என்று. அவன் சொன்னான், நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓது என்று அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதி காட்டினான். அப்போது அவன் சொன்னான், இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து உன்னை எதுவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது, ஷைத்தான் உன்னை தீண்ட முடியாது என்று. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், ஷைத்தானால் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திருட வந்த அந்த ஷைத்தானை பற்றி சொல்கிறார்கள். ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான், ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான், காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். கெட்ட ஜின்களிலிருந்து, கெட்ட தீங்கான செயல்களிலிருந்து, தீங்கான விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வில் ஏற்படுத்துவார்கள், உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால், சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால், ஷைத்தான் சொல்லுவான், இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை, இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை என்று. யார் அதை கூறவில்லையோ, நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷைத்தான் சொல்லுவான், இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம், இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று. இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். குறிப்பான பாதுகாப்பு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் பக்ரா 257வது வசனம், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார், நேசன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது, யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். திருட்டு பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அவர்களுக்கு நிபந்தனை, நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று. ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம், தன்னுடைய தந்தை யாக்கூபிடத்திலே அவர்கள் சென்றபோது சொன்னார்கள், என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது, எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யாமீன் அவரையும் அனுப்புங்கள்.
அவர்கள் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அந்த புன்யாமீனை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபி இடத்திலே சொல்லுகிறார்கள். கால, அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன். அல்லாஹு அக்பர். என்ன நம்பிக்கை பாருங்கள். இருந்தாலும் என் பிள்ளைகள், நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யாமீனை அனுப்ப முடியாது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன், அவனுடைய பாதுகாப்பில் புன்யாமீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல் ஹஃபீஸ், முஃமின்களை, இறை நேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வஹி இறக்கினான். வ உஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, பால் கொடு. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் அறிந்தால் அறுத்து விடுவான் என்று பயப்படுகிறாயா? பால் கொடு. ஃபஇதா கிஃப்தி அலைஹி, ஆனால் பயந்தால் ஃபல்கீஹி ஃபில் யம், ஆற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒன்றின் மீது வைத்து உன் பிள்ளையை விட்டு விடு. அல்லாஹு அக்பர். எந்த சிந்தனையால் அதை புரிய முடியும்? ஆற்றில் ஒரு குழந்தையை விடுவதா? சொல்வது யார்? அல்லாஹ். யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ். விட்டார்கள். வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே. இன்னா ராத்தூஹு இலைக்கி, உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், இவரை நபியாக நாம் ஆக்குவோம். அல்லாஹு அக்பர். ஃபிரௌனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து சென்று ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார்கள், இவர்களை இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று. பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அழைத்து வரப்படுகிறார்கள். கையில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக். அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலையடையாமல் இருந்து, அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, பாதுகாப்பான் ஆட்சி என்று சொன்னவுடன் பாதுகாப்பான். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். வ இன்னா ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அறியவில்லை அதை. அல்லாஹுடைய வாக்குறுதிகள் உண்மை. அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அவ்வளவுதான். எப்படி பாதுகாப்பான்? எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யார் அவர்களை பாதுகாத்தது? எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது. தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது. பெண் அழைக்கிறார்கள், அழகான ஒரு பெண். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்ன என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? படித்து பாருங்கள் சூரா யூசுஃபுடைய 24வது வசனத்தை. வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹி, ஒருவேளை அல்லாஹுடைய அத்தாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால், அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார். அல்லாஹு அக்பர். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, இப்படித்தான் அல்லாஹ் தீங்கிலிருந்தும் மானக்கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முஃமின்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பான். அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய ஃபத்லால். இஸ்மாயில், ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டுச் செல்கிறார்கள். விடச் சொன்னவன் யார்? அல்லாஹ். பாதுகாப்பவன் யார் அவர்களை? அல்லாஹ். அவ்வளவுதான். விட்டார்கள். திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள். ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே இதை சொன்னது அல்லாஹுவா? ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பில். ஃபஇதன்
லா யுதையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஏன் இல்லை? அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை? சதகா உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும், ஆனால் ஏன் பயப்படுகிறோம் கொடுக்கும் போது குறைந்து விடுவோ செல்வத்தில் என்று? வட்டி உங்களை அழிக்கும், ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், யார் அவர்களை பாதுகாத்தது? மக்காவுடைய வாழ்க்கையில் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தவன் யார்? பௌருடைய குகையில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? பத்ருடைய போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தவன் யார்? உஹுதுடைய போர்க்களத்தில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? அத்துணை போர்க்களங்களிலும் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர்களை பாதுகாத்தவன் யார்? அல்லாஹ். அவர்கள் எரியவில்லை, அல்லாஹ் எறிந்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா நேரமும் தங்களுடைய வாழ்வில் அந்த ஹஃபீதுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள். துஆக்களை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹஃபத்னி மின் பைனி யதைய ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யா அல்லாஹ், என் முன், என் பின், என் வலதுபுறம், என் இடதுபுறம், என் மேல், கீழிருந்து நான் பிடிக்கப்படுவது, இவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹும்ம ஹஃபத்னி, என்னை பாதுகார் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹுடைய துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிமா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி காயிதா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி ராகிதா. யா அல்லாஹ், இந்த இஸ்லாமை கொண்டு பாதுகார் என்னை, நின்ற நிலையில், உட்கார்ந்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார், படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார். யா அல்லாஹ், எதிரிகளுடைய பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீ எங்கள் மீது ஆக்கி விடாது. யா அல்லாஹ், எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் உன்னுடைய கஸானாவில் இருந்து, எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய கஸானாவில் இருந்து என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எழுந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி. அல்லாஹு அக்பர். என் உடலில் சுகத்தை கொடுத்த, என் உயிரை திருப்பி கொடுத்த, நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹுவே உனக்கு புகழ் என்பார்கள். என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார்? என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார்? நீ யா அல்லாஹ், என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டை அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் உதறுங்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு சுன்னா பாருங்கள். முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளை எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டுகிறீர்களா, அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள். அதற்கு மேல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதறுங்கள். முதலில் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷச்சந்துகளோ இருக்கக்கூடும். அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இரவில் என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் ஃபர்ஹம்ஹா, அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய துஆ. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ. உலகத்தில் அவரை போன்ற ஒரு மனிதர் இல்லை, அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ.
என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டு யா அல்லாஹ். என் உறக்கம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது? மௌத்தை நினைத்தா யா அல்லாஹ் வ இன் அர்சல்தஹா, அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் ஃபஹ்ஃபத்ஹா. அல் ஹஃபீத் இடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் காலையிலே நீ அதை விட்டால் அதை நீ பாதுகார் யா அல்லாஹ். எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இன்றைக்காவது அல்லாஹ்வின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் என் ஈமானை பாதுகார் யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் மானக்கேடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் ஹஃபீதை அழைத்தார்கள், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு, ஷைத்தானிடமிருந்து பாதுகார் யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு. நாம் எங்கே? எம் உள்ளத்தில் உண்மையான நியத் இருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நியத், அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு. வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது, இன்றைய தினம் என் ரப்புதான் எனக்கு மேலானவன், அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து. அவன் என்னை கண்காணிக்கிறான். நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள். நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு, என்னுடைய சக்தியால் அல்ல. இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது, எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்ற நினைவோடு உண்மையான சாலிஹான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ, வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ, ஒரு செயலை துவங்குவாரோ, அவரை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். பாவங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உண்மையான சாலிஹான நீயத் உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய தூதர் காலை மாலையுடைய துஆக்களை வலியுறுத்துகிறார்கள். யா அஹி யா உக்தி, உங்களுடைய ஈமான் 24 மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா? தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன, மாலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்திலிருந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துஆக்களில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும். காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும். இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதை எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி தான் முக்கியம். எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான். விசேஷமாக அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பானே, அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத் தருகிறேன் சிறுவனே. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வும் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக்,
அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை, அல்லாஹுடைய வரைமுறைகளை, அல்லாஹ் ஹலாலாக்கியதை, அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. அவன் பாதுகாவலன். அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹுவை பாதுகார். அல்லாஹுவை பாதுகார் என்றால் அல்லாஹுடைய வரைமுறைகளை, சட்டங்களை பாதுகார். அல்லாஹுடைய சட்டங்களை, வரைமுறைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹீத். அத்தௌஹீத், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி வணங்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஆதிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது. யா முஆத் இன்னி உஹிப்புக். ஒரு முறை சொல்லுவார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுடைய வார்த்தை முஆதிற்கு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர். மனிதர் அவர் முஆதை அழைத்தார்கள். வாகனத்தில் பின்னால் முஆத் அமர்ந்திருக்கிறார்கள். யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக். இதோ ஆஜராகி விட்டேன். எதுவும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். சிறிது நேரம் கழிகிறது. யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக ரசூலல்லாஹி வ சஅதைக். இதோ ஆஜராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு. யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக். ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். அடியார்கள் மீது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய, அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும். அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. யா முஆத், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாருங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில். லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக். இதோ ஆஜராகின அல்லாஹ்வுடைய தூதரே. ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா ஃபஅலு ذلك. அதை அடியார்கள் செய்து விட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். அல்லாஹ் யுஅذிபஹும். தௌஹீதில் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய வேதனையில் இருந்து, நரகத்தில் இருந்து. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் ஷிர்க் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக, அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று. தௌஹீதை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். தௌஹீதை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான். தௌஹீதுக்கு பிறகு ஒரு முஃமின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஹாஃபிது அலஸ் ஸலவாத். எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான்? அல் ஹஃபீத். எதை பாதுகாக்க சொல்கிறான்? தொழுகைகளை பாதுகாருங்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். தொழுகையுடைய நேரங்களை, அதனுடைய வரைமுறைகளை, அதனுடைய நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னாக்களை, அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ். பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல்.
இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை உண்டு. சஹாபாக்கள் சொன்னார்கள், தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல. அங்க கேட்டகரியே கிடையாது. தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல். எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, தொழுகைகளை பாதுகாருங்கள். வாய் பேச்சு அல்ல, தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி, அது ஒரு நஃப்ஸோடு செய்யக்கூடிய போர். தொழுகை இருந்தால் முஸ்லிம், தொழுகை இல்லை என்றால் காஃபிர். தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபிக். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுடைய காலத்தில் தொழுகையிலிருந்து தாமதமானவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே, வெற்றி என்பது இது இல்லாமல் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, தொழுதா வெற்றி கிடைச்சிருமா, தொழுதா அல்லாஹ்வுடைய உதவி வந்துருமா? தொழுதால் தான் அல்லாஹ்வுடைய உதவி சமூகத்திற்கு. யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஒருவர் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது. وكان يوم القيامة مع فرعون وهامان وقارون وأبي بن خلف. அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃபோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் எம் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா? நம்ம ஊர் ஜமாஅத்தா இவங்கெல்லாம்? ஃபிரௌன் எல்லாம் தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய தீன் இடம் கொடுக்காது. தொழுகை இல்லாதவன், தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்கோடு எழுப்பப்படுவான். நம்முடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்கூஐ முழுமையாக்குகிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவான் என்று. நம்முடைய தொழுகை எப்படி? போன் பேசிட்டே இருப்பார். நீங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்லி அல்லாஹ் அக்பர், ருக்கு, சுஜூத், அப்புறம் தஷஹுத், அப்புறம் சலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போய் போன் எடுத்து பார்த்துட்டு. நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம், எப்போ சுஜூத் செஞ்சோம், எப்போ சுப்ஹான ரப்பில் அலா, எப்போ சுப்ஹான ரப்பில் அதீம், எதுவும் தெரியாது. பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது சுப்ஹான ரப்பில் அதீம், பணியும் போது சுப்ஹான ரப்பில் அலா, உட்காரும் போது ரப்பிக்ஃபிர்லி என்று நிதானமாக திக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும், யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு, என்னை எப்படி பாதுகாத்தவோ அது போன்று. அல்லாஹு அக்பர்.